இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9-14 வரை தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இது நம்முடைய சிந்தனைக்கு. அன்பானவர்களே, தான் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து பரிசேயர், ஆயக்காரர் உவமையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். பரிசேயன் ஜெபிக்க செல்லுகிறான். பீடத்தின் முன்பாக நின்று கைகளை விரித்து கொண்டு எல்லாரும் பார்க்க அவன் செய்த நோன்பு, அவன் செய்த ஒருத்தல் முயற்சிகள், அவன் செய்த ஜபங்கள் எல்லாவற்றையும் இயேசுவிற்கு, கடவுளுக்கு முன்பாக அவன் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறான், பட்டியலிட்டு கொண்டிருக்கிறான். தன்னை பற்றி புகழ்ந்து கடவுளை அல்ல, தன்னை மையப்படுத்தி கடவுளை அல்ல அவன் ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரன் பீடத்தின் அருகிலே அல்ல, கோவிலுக்குள்ளேயே நுழைய துணியவில்லை, வானத்தை அண்ணாந்து பார்க்கவும் துணியவில்லை. தன்னுடைய இயலாமை, தன்னுடைய அயோக்கியத்தனம், தான் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிறான். அந்த பரிசுத்தமான கடவுள் முன்பாக, கடவுளே, பாவி என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவன் கடவுளை மையப்படுத்தி, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய மகிமையை மையப்படுத்தி தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்ளுகிறான். இதுதான் இந்த உவமை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மையப்படுத்தும் பொழுது, நாம் நேர்மையாளர், நீதியாளன், மிக சிறப்பான கிறிஸ்தவன் என்று எண்ணி மற்றவர்களை ஒதுக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை ஒதுக்கி விடுகிறோம், நம்மை கடவுளாக்கி விடுகிறோம். அங்கே ஆணவம் இருக்கிறது, அங்கே சுயநலம் இருக்கிறது, அங்கே கடவுளுடைய கட்டளைகள் முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் தன்னை உயர்த்தி கொள்ளுகின்ற தன்மை இருக்கிறது. கடவுளிடமிருந்து தானே நாம் வந்தோம், நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தானே. அது மட்டுமல்ல, படைக்கப்பட்டதற்கு ஒத்த வகையில் நாம் நடக்கவில்லையே. பல சமயங்களில் நம்முடைய வார்த்தைகள், பல சமயங்களில் நம்முடைய செயல்கள் கடவுளுக்கு எதிரானவை, அயலானுக்கு எதிரானவை. அயலானுக்கு எதிரானவையாக நம்முடைய செயல்கள் இருக்கும் பொழுது நாம் கடவுளுக்கு எப்படி உகந்தவனாக இருக்க முடியும்? நாம் நோன்பு இருப்பதனாலோ ஒருத்தல் முயற்சிகள் செய்வதனாலோ நாம் உயர்ந்து விடுவதில்லையே. அதற்கு பதிலாக நாம் செய்கின்ற ஒருத்தல் முயற்சிகள், இருக்கின்ற நோன்பு, செய்கின்ற தர்மம், இவைகளெல்லாம் என்ன செய்கிறது? நம்முடைய அழுக்கை கழுவுகிறது, அழுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கழுவுகிறது. நம்முடைய அயோக்கியத்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுத்துக்குவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. நாம் பரிசுத்தர் அல்ல, நாம் நீதிமான் அல்ல, கடவுள் மட்டுமே பரிசுத்தர். அன்பானவர்களே, ஆயக்காரனை பாருங்கள், தன் நிலை உணர்கிறான். ஆயக்காரனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ன? தன்னை நேர்மையாளன் என்று நம்பியவன் பரிசேயன். ஆயக்காரன் தான் தவறு செய்தவன், தான் பாவி என்று உணர்ந்தவன் ஆயக்காரன். அதனால் பாடம் என்ன? ஒவ்வொரு சிறு நிகழ்ச்சியிலும் கூட நாம் உண்மை உள்ளவன் என்பதை நிரூபிக்க விழிப்புணர்வோடு நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும், நம்மை மையப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு எது தேவையோ, கடவுளுடைய இரக்கம், பாதுகாப்பு, மன்னிப்பு, அதை பெற்றுக்கொள்வதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு தகுதியற்றவர்கள், உம் திருமுன்பாக நிற்கவும் கூட தகுதியற்றவர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய தூய்மையை அணிந்து கொள்ள, உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடையவர்களாக கருதப்பட வாழ்நாள் முழுவதும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.